வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில் லைவ் போட போகிறோம். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம மகிழ்த்திரை ஆடியன்ஸ் உடன்பிறப்புகள் எல்லாமே அதில் கலந்துக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சார் நண்பர்களே, இப்போ மகிழ்த்திரை ஆர்ட்ஸில் நமக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்ப பிரச்சனைகள் மாதிரி தான். இது ஒரு குடும்ப பிரச்சனையை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். இதுல மூணாவதா உள்ள ஒரு ஆள் வந்தா அது சரியா இருக்காது. அது குடும்பமா இருந்தாலும் சரி, நிறுவனமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மகிழ்ச்சி அரசு நிறுவனத்து மேல நமக்கு ஒரு கோபம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்டான கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் அந்த வீடியோ மூலமா வெளிப்படுத்தினேன். அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுல ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி. அவர் என்ன மாதிரியான ஒரு குழப்பத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமாண்ட்ல ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. அவரு நம்ம நிறுவனத்துல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நிறுவனத்தில் இல்லாம இருந்துகிட்டு மக்களை தூண்டி விடும் விதமா ஒரு செயலை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கமாண்ட்ல போன வீடியோவில் அந்த கமாண்ட்ல என்ன இருக்கு, அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பையனுடைய பேரை கூட சொல்ல நான் விரும்பல. அதை நாங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பெரிய கோடிங் மாஸ்டர் நினப்பு இந்த சேனல் வச்சிருக்காளுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கமாண்ட். அந்த கமாண்ட்ல இருக்க லோகோவை கிளிக் பண்ணி உள்ள போவோம். இப்போ உள்ள போனோம்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோவுக்கு 4 கமாண்ட் போட்டிருக்காப்புல. இந்த 4 கமாண்ட் எதுவுமே உருப்படி இல்லாத ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட்ல இருந்தே தெரியுது இந்த ஆள் நம்ம நிறுவனத்தில் இல்லை அப்படிங்கிறது. இதை நீங்களே போய் நேரடியா அந்த கமாண்ட் எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கமாண்ட்ல இவர் என்னதான் கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த கமாண்டை நானும் படிக்கிறேன், பக்கத்துலயே உங்களுக்கு காட்டுறேன் நான். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 80% மணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது இவருக்கு 80% மணியை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா, காசை திருப்பி கொடுத்துருக்காங்களாம். நான் கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட், அதாவது கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட், அதாவது அதை கூட தெளிவா அவர் பண்ணல. கமிஷனர் ஆபீஸ்ல அப்படிங்கிற கூட போடல. கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தேன். அவங்க கோர்ட்ல இருந்து காசு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. நான் ஸ்டார்டிங் கேஸ் கொடுத்தனால காசு கிடைச்சது. அதாவது அது ஒரு தெளிவில்லாத ஒரு வார்த்தை. தமிழ்ல போட்டிருந்தா கூட ஏதாவது திக்குமிக்காது போட்டிருக்கலாம். இங்கிலீஷ்ல போடுறோம்னு சொல்லி கொண்டு கொலை அத்து வச்சிருக்காப்புல இருந்தாலும். இதுல பாத்தீங்கன்னா கோடிங்ல பெரிய ஜீனியஸ் மாதிரி வேற காமிச்சிருக்காரு. மறுபடியும் அதை வாசிக்கிறேன். நான் ஸ்டார்டிங் கேஸ் கொடுத்தனால காசு கிடைச்சிட்டு, காசு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம், கிடைச்சிட்டு. இது ஏதோ ஒரு வட்டார வழக்கு நினைக்கிறது. எந்த வட்டார வழக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சென்னை கமிஷனர் ஆபீஸ் போங்க, எல்லோரும் மணி கிடைக்கும். எல்லோருக்கும் மணி கிடைக்கும் கூட போடல, எல்லோரும் மணி கிடைக்கும். என்னையா எழுதி வச்சிருக்க நீ? அதுக்கப்புறமா ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. இதுல பாருங்க, இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. இந்த மாதிரியான பொய்யான தகவலை இதோட நிறுத்திக்கங்க, அவ்வளவுதான். இதுல வார்னிங். இது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இதை எடுத்து வச்சிருக்கோம். பின்னாடி உங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறுவனத்தின் மூலமா. நீங்க எல்லாம் நிறுவனத்திலே கிடையாது, நீங்க யாருன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. இங்க இருக்கிற மைவித்திராஸ் உறுப்பினர்களை தூண்டி விடுற விதமா செயல்பட்டு இருக்காரு. அதாவது தவறு செய்தவங்களை விட தவறு செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அதனால அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்க பாத்திருக்கீங்க. மைவித்திராஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்னு ஒரு படம் வந்துச்சு, யார் முருகதாஸ் எடுத்த படம். அதுல சூர்யாவோட கேரக்டர் சுடலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் ஏன் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதாவது அடுத்தவங்களை அளவு வச்சு வருத்தப்பட வச்சு பார்க்கறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த கேட்டகரி நினைக்கிறேன். இந்த ஆள் ஒரு சுடலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால இந்த மாதிரி கமாண்ட போட்டிருக்காப்புல. இது தேவையில்லாத வேலை. இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். மூணாவதா உள்ள வந்தா அந்த பிரச்சனையை வேற மாதிரி போயிடும். இப்ப மைவித்திரி ஆர்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனைய நம்ம உறுப்பினர்கள், நம்ம நிறுவனத்துக்குள்ள நம்ம உறுப்பினர்கள் நம்மளுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். இதுல மூணாவதா ஒரு ஆளை உள்ள விட்டோம்னா இந்த மாதிரிதான் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி பல பேர், அதாவது இதுக்கு முன்னாடி அவதூறு தான் பரப்பிக்கிருந்தாங்க. இப்போ ஒரு படி மேல ஏறி போய் நான் போய் கேஸ் கொடுத்தேன், எனக்கு 80% அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, நீங்களும் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பொய்யான வதந்தி. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இதனால யாருன்னே தெரியல நமக்கு. ஆனா நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட அந்த சொர்ணம் பேபி இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் முதல்ல அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிருக்கணும். அவங்க எல்லாம் வெளியில எங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே சொல்லலையே. இப்ப இந்த மாதிரியான தற்கூறிகள் இப்படி தகவல்களை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர்களாகிய நாம தான்.
நம்ம தான் வந்து இந்த அளவுக்கு இவங்க வந்து பேசுற அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். இனிமேல் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்டியோட பெயில் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. ஒருவேளை திங்கக்கிழமைக்கு மேல தெரியலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க, நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்ப ஏதாவது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதாவது கீழ் கோர்ட்டா மேல் கோர்ட்டா இல்ல எமர்ஜென்சி பெயிலா, இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க அப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து திங்கக்கிழமைக்கு மேலதான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் வர தகவல் எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் வரதுதான். சார் நண்பர்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு நம்ம வந்து லைவ்ல வந்து 12 மணிக்கு பேசுவோம். நம்ம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் 1000 கேள்விகள் 1000 பதில்கள் இருக்கு. அது எல்லாத்துலயும் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது நம்ம குடும்பம், நமக்குள்ளே நாமளே பேசி தீர்த்துக்குவோம். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வந்து கமெண்ட்ல வந்து கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற எல்லாருமே வந்து நாளைக்கு லைவ்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சார் நண்பர்களே, இனிமே வந்து இந்த மாதிரியான சில்லறைகளுக்கு, அதாவது சுடலைகளுக்கு வந்து யாருமே வந்து இடம் கொடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல அந்த கமெண்ட் இன்னுமே இருக்கு. அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சேனலுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவர் நம்ம சேனல்ல வந்து எத்தனை கமெண்ட் போட்டிருக்காப்ல, அதுக்கு நம்ம ஆளுங்க எத்தனை பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீலையுமே தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, மீண்டும் உங்களை வந்து நாளைக்கு நான் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.